வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாய்க்கர் மக்கள். அதன் கதை சுருக்கம் என்று பார்த்தால், கல்லூரி மாணவியும் அழகியமான ரேவதி தன் வருங்கால கணவனை தேர்ந்தெடுக்க அவசரப்பட்டு தோற்றுவித்த சில அசாம்பவித நிகழ்ச்சிகள் அவளின் வாழ்வை வீழ்ச்சிக்கு அழைத்து செல்கிறது. தொடர்ந்து தோல்வியை சந்தித்த ரேவதி கொடியவளாக மாறுகிறாள். படம் எடுத்து ஆடுனாகவென சீறுகிறாள். அந்த சீற்றத்தின் காரணமாக பலர் வாழ்வு குலைகிறது. இது போல கதையின் சுருக்கமாக இருக்கிறது. இதன் விரிவாக்கத்தை நாம் இப்பொழுது காண்போம். அத்தியாயம் 1. காவேரி நதிக்கரை மீது வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்த நாயக்கர் அலுப்பினால் தம்மையும் மீறி பெருமூச்செறிந்தார். நினைவு தெரிந்த சுமார் 40 வருஷங்களாக ஏற்பட்டிருந்த விவரிக்க இயலாத ஒரு அலுப்பு அவரை திடீரென்று வயோதிகராக்கி விட்டிருந்தது. பலதொரு கல்கோட்டையை போன்று உழைப்பால் வலுவும் மனோதிடத்தால் உரமும் பெற்றிருந்த அவரது வாட்டசாட்டமான 6 அடி உயர சரீரம் திடீரென்று கூனி குறுகிவிட்டதைப் போன்று அவருக்கு மனதிலே தளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. சிந்தனையிலும் கவலையிலும் ஆழ்ந்து போயிருந்தாலும் பல வருஷங்களில் ஏற்பட்டதொரு பழக்கத்தினால் காவேரி நதியின் இறங்கு துறைமுக அருகில் வந்ததும் அவரது கால்கள் மேலே நடக்காது நின்றன. நதிக்கு அக்கறையிலே தெரிந்த நீலமலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்த அஸ்தமிக்கும் சூரியனின் ஒளியினால் தனது மேனியை பொன்னால் போர்வையிட்டு கொண்டு கர்வத்துடன் சற்று முன் நெளிந்து கொண்டிருந்த மங்கநல்லூர் காவேரியின் நீர்ப்பரப்பு திடீரென்று கருத்து விட்டதைப் போன்று பிரமை ஏற்படவே சிந்தனை கலைந்து தம்மை சுற்றிலும் திரும்பி பார்த்தார். சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம்தான் ஆயிற்று. எனினும் மார்கழி மாதமாகியால் எங்கும் படிந்து நின்ற பனி படலத்தினால் வேகமாக இருள் கவிந்து கொண்டு வந்தது போலிருந்தது. நதியின் துறையில் கால் வைத்த நாயக்கர் சில்லென்று வீசும் ஊதற்காற்றை பொருட்படுத்தாது கையில் ஜாக்கிரதையாக சுமந்து வந்த கண்ணாடி குப்பியை மணல் மீது வைத்துவிட்டு தண்ணீர் அருகில் சென்றார். கரும்பு சாற்றையும் வெள்ளப்பாகையும் தொட்டு பிசுபிசுத்து ஏறி போயிருந்த தமது கரங்களையும் காவேரியின் குளிர்ந்த நீரில் கழுவிக்கொண்டு யோசனையால் கொதிப்பேறியிருந்த மூளையை குளிர்ச்சிப்படுத்துகிறவர் போல் முகத்தையும் கழுவிக்கொண்டு ஊரை நோக்கி புறப்பட்டார். காவேரி நதிக்கரையோடு சிறிது தூரம் நடந்து சென்ற பின் வயல்களுக்கு அப்பால் தெரிந்த ஆலமரங்களை கண்டதும் கொள்ளையை நினைத்து கொண்டு பாய்ந்தோடி வரும் ஜட்கா வண்டி குதிரை போல் அவரது கால்கள் துரித நடைபோட்டன. நாயக்கர் மங்கநல்லூரின் எல்லையை சமீபித்து கொண்டிருந்த பொழுதுதான் பளிச்சென்ற முத்து சரங்கள் போல் சாலை ஓரமிருந்த மின்சார விளக்குகள் பற்றி கொண்டு பிரகாசமாக எரிய ஆரம்பித்தன. நேரமாயிற்று. இன்றைக்கு ஏன் இப்படி என்று தமக்குள்ளே முணுமுணுத்த அவர் சிறிது தூரம் சென்றதும் ஊரின் எல்லையில் முதலாவதாக அமைந்திருந்த ஓட்டு கட்டிடத்தின் பக்கம் திரும்பினார். வாசல் வராந்தாவை தாண்டி சகஜமாக ரேழிக்குள் வந்து நின்ற அவர், டாக்டர் சுவாமி என்று குரல் கொடுத்தார். யாரது? நாய்க்கரா? இப்படி உட்காருங்கள். ஐயர் தோட்டத்தில் இருக்கிறார், கூப்பிடுகிறேன் என்று சமையல் அறையிலிருந்து பதிலளித்தது ஒரு பெண்மணியின் குரல். டாக்டர் சுவாமிநாத ஐயர் அது சமயம் கொட்டிலில் கட்டியிருந்த பசு கன்றுக்குட்டிக்கு தீனி போடுவதில் முனைந்திருந்தார். இதோ பாருங்கள், ராமசாமி நாயுடு வந்திருக்கிறார். முற்றத்து பெஞ்சில் உட்கார சொல்லிவிட்டு வந்தேன் என்ற டாக்டரின் சகதர்மனி புழக்கடை பக்கம் நின்று கீச்சு குரலில் கூப்பிட்டாள். யாரது? சிங்கப்பூர் நாய்க்கரா? இதோ வந்துவிட்டேன் என்று கூறிய டாக்டர் சுவாமிநாத ஐயர் தமது கரத்திலே பிடித்திருந்த அகத்திக்கீரை கட்டை கொட்டிலில் சீறிக்கொண்டு நின்ற பசுவின் பக்கம் வீசெறிந்துவிட்டு அவசரமாக கிணற்றடியில் கரங்களை கழுவிக்கொண்டு முற்றத்திற்கு வந்தார். வாருங்கள் நாய்க்கரே, பார்த்து 4-5 நாட்களுக்கு மேலாகிவிட்டன. எங்கே காணுமே என்று சிறிது முன்பு கூட உங்களை நினைத்தேன் என்று மகிழ்ச்சி பொங்க வரவேற்ற அவர் முற்றத்து ஓரத்தில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். உங்களுக்கு தேன்பாகு என்றால் ரொம்ப பிடிக்குமே என்று இன்று வெள்ளம் காய்ச்சுகையில் கரும்பு தேன்பாகு தனியே கொஞ்சம் எடுத்து சீசாவில் போட்டு கொண்டு வந்தேன். இந்தாருங்கள் என்று அதுவரை பத்திரமாக முற்றத்து குரட்டில் வரைத்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்து நாய்க்கர் கொடுத்தார். வந்தனம். இன்று இரவு எனக்கு பலகாரம் சுடு தோசைக்கு தேன்பாகு விட்டு கொண்டு உம்மை நினைத்து கொண்டே சாப்பிடுகிறேன், சரிதானே என்று உற்சாகமாக சிரித்தார் டாக்டர். பிறகு இருவரும் இதர விஷயங்களை பற்றி சம்பாஷித்து கொண்டிருந்தனர். முடிவில், நேரமாயிற்று சுவாமி, வீட்டிற்கு போக வேண்டும். குழந்தையின் வரவிற்காக காத்திருப்பாள். இன்று உங்களை பார்க்க வந்த விஷயத்தில் முக்கியமானதை மறந்துவிட்டேன். பேச்சு சுவாரஸ்யத்தில், ஆமாம் சுவாமி, அந்த முத்தம்மாள் எதனால் இறந்து போனாள்? 2 நாள் கூட காய்ச்சல் பிடிக்கவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது.
எனக்கு அவளது மரணம் என்று கவலையுடன் ஆரம்பித்தார் நாயக்கர். அவளது மரணத்தை குறித்து எனக்கும் ஆச்சரியம் சிறிதுமே இல்லை. கடந்த 2 வருடங்களாக அவளுக்கு இருதய கோளாறு இருந்தது. போன தடவை அவளை நீங்கள் இங்கே அழைத்து வந்தபோது நான் சொல்லவில்லையா, அவளது இதயம் மிகவும் பழுதுபட்டிருக்கிறது என்று. மிகவும் பலகீனமாக இருந்த இதயம் 2 நாள் ஜுரத்தின் அதிர்ச்சியை தாளாது நின்றுவிட்டது. அவ்வளவுதான் என்று சூழ் குட்டினார் டாக்டர். அந்த பயல் தங்கவேலன் உருப்படியாக ஒரு வழிக்கு வரும் வரை அவள் இன்னும் சில காலம் ஜீவித்திருக்கலாம் சுவாமி என்றார் ஆயாசத்துடன் ராமசாமி நாயுடு. எனது 30 வருட அனுபவத்தில் நான் கண்டது ஒரே ஒரு உண்மைதான். மரணம் என்பது யாருக்காகவும் தாட்சணியப்பட்டு கொண்டு தயங்கி நிற்பதில்லை. பெண்ணுக்கு கல்யாணமாகவில்லை, பிள்ளை படித்து முடிக்கவில்லை, அயலூரிலிருந்து பெரிய வைத்தியர் வரப்போகிறார் என்றெல்லாம் ஒருவருக்காக மரணம் காத்து நிற்பதில்லை. அதனால் முத்தம்மாள் விஷயத்தில் நீங்கள் வருத்தமோ அனுதாபமோ பட ஏதுமில்லை என்று வேதாந்தமாக கூறிய டாக்டர் தமது வழுக்கை தலையை செல்லமாக தடவி விட்டு கொண்டார். அந்த பெண் முத்தம்மாளை நினைக்கையில் என் மனம் அனுதாபப்படுகிறது சுவாமி. அவளுக்கு வாழ்க்கையிலே சிறிது கூட சுகமில்லை. இந்த பிள்ளை தங்கவேலன் அவளது கடைசி பொழுதில் கூட தனது குரங்கு சாஸ்திரிகளை காட்டி அவளை துயரத்துடன் இறக்கும்படி செய்துவிட்டான் என்று கூறிவிட்டு நாயக்கர் ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தார். வானவீதியில் சிதறி கிடந்த எண்ணிக்கையற்ற தாரகைகள் போல் வாழ்க்கையும் எண்ணிக்கையற்ற பிரச்சனைகளால் கொண்ட ஆழம் நிறைந்த ஒரு கடல் என்று தமக்குள்ளே எண்ணி மெல்ல பெருமூச்செறிந்தார். தங்கவேலன் இப்போது என்ன செய்கிறான் என்று வினவினார் சுவாமிநாதையர். நாயக்கர் அதற்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. முத்தம்மாள் பிழைக்க மாட்டாள் என்று நீங்கள் கூறியதும் உடனே சென்று பார்த்தேன் சுவாமி. மேல் சுவாசம் கண்டு திணறிக் கொண்டிருந்த அவள் மகனை கடைசியாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். தாயாருக்கு உடம்பு சுகமில்லை என்று அறிந்தும் அன்று வேண்டுமென்றே தங்கவேலன் கடைக்கு போயிருந்தான். ஆளை அனுப்பி கூட்டி வர சொன்னேன். மரண தருவாயில் இருக்கும் தாயை பார்க்க வர மறுத்து விட்டான் சுவாமி. அவனது கருணையற்ற உள்ளத்தை நினைக்கும் போது என் ரத்தம் கொதிக்கிறது. முத்தம்மாளை போன்ற மரண தருவாயிலும் பெற்ற பிள்ளையினால் வெறுக்கப்படும் பயங்கர நிலைமை என் விரோதிக்கு கூட ஏற்படக்கூடாது என்று அன்று நான் கடவுளை வேண்டிக் கொண்டேன். இந்த தங்கவேலன் இப்படி மாறியதற்கு காரணம் என்ன சுவாமி? உங்களுக்கு தான் அவன் பூர்வத்திரம் முழுவதும் தெரியுமே. சிறு பிள்ளையாக இருக்கையில் அதட்டினால் கூட நடுங்கி போய்விடும் பயந்தாங்குழியாக இருந்த அவன் திடீரென்று 4-5 வருடங்களாக இப்படி ஒரே கல் நெஞ்சனாகவும் நம்பத்தகாத அயோக்கியனாகவும் மாற என்ன காரணம் என்றார் பெருமூச்சுடன். மனிதர்களின் நடத்தியிலே காணப்படும் விசித்திர மாறுதல்களுக்கு 2 காரணங்கள் தான் வைத்திய சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றன. ஒன்று சூழ்நிலை, இன்னொன்று பாரம்பரிய குணம். நல்லதொரு சூழ்நிலையில் தான் தங்கவேலன் வளர்க்கப்பட்டான். அவனது வாழ்க்கையில் அதை பற்றி குறை கூற இடமே இல்லை. அனாதியான அவனுக்கு நீங்கள் தந்தைக்கு மேலாக பல வசதிகள் செய்து கொடுத்தீர்கள். ஆகவே அவனது தற்போதைய நடத்தை காரணம் அவனது இரத்தத்தில் ஊறி கிடக்கும் பாரம்பரிய குணம். அவனை விட்டு தள்ளுங்கள் நாயக்கர். உமக்கு இருக்கும் 2 குழந்தைகளை பற்றி கவலைகள் தலைக்கு மேல் இருக்கும் பொழுது தங்கவேலனை பற்றிய வீண் தொந்தரவு உமக்கு ஏன்? ஆமாம், மோகனரத்திடமிருந்து கடிதங்கள் வருகின்றனவா? சௌக்கியமாக இருக்கின்றானா என்று டாக்டர் வினவினார். 4 நாட்களுக்கு முன் கடிதம் வந்தது. சௌக்கியந்தான். அவனை பற்றி நினைத்தாலும் என் மனதில் கவலைதான் சுவாமி. உங்களை நான் சில சமயம் அதிர்ஷ்டசாலி என்றே தான் கருதுகிறேன். மக்கள் செல்வம் என்று வாய் தித்திக்க கூறினால் மட்டும் போதுமா? இந்த மக்களால் தினசரி நாம் அனுபவிக்க நேரும் எல்லையற்ற பிரச்சனைகளை நினைக்கையிலே மக்கள் அற்றவர்களே பெரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று எண்ணத் தோன்றுகிறது என்றார் நாயக்கர் அலுப்புடன். உமக்கு இன்று கரும்பு ஆலையிலே அதிக வேலை போலிருக்கிறது. உடல் களைத்து போனதிலே உற்சாகமின்றி சோர்வாக பேசுகிறீர்கள். இக்கரைக்கு அக்கறை பெற்ற என்ற நினைப்பு நமக்கு ஏற்படுவது சகஜம்தானே. கல்யாணமானவனும் பிரம்மச்சாரியும் கடைசி காலத்தில் தம்மை குறித்து பச்சதாபப்படுவார்கள் என்று ஆங்கில கவி ஒருவன் கூற்று எனக்கு ஞாபகம் வருகிறது. நாய்க்கிற்கு என்ன அதிர்ஷ்டசாலி? ஆட்சிக்கு ஒரு பிள்ளையும் அருமைக்கு ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சாமிநாதர் வாழ்க்கையில்தான் நிம்மதி. பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமே, பிள்ளையை படிக்க வைக்க வேண்டுமே என்று பிரச்சனையற்ற அமைதியான வாழ்வு என்று என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள். இதுதான் உலகம் நாய்க்கரே. நீர் அறியாத புதிய விஷயமும் இல்லையே என்று கூறிவிட்டு உறக்க சிரித்தார் டாக்டர். நம்ம பையனுக்கு நான் எவ்வளோ எடுத்து கூறினேன் சுவாமி. ஆசைப்பட்டு எம்எஸ்சி பட்டம் வாங்கியாச்சு. பட்டத்தை ஆஸ்திரேலியாவில் சாப்பிட்டு உடல் இழைத்து போச்சு. 2 வருஷம் ஊரோடு எனக்கு ஒத்தாசையாக இரு.
உத்தியோகம் ஒன்றும் வேண்டாம், நீ சம்பாதித்து சாப்பிடும் நிலையில் நான் தற்சமயம் இல்லை. கடவுள் கிருபையால் கடந்த சில வருஷமாக கரும்பு பயிரில் லாபம் ஏற்பட்டு நம்ம சுபிட்சமாக தான் இருக்கிறோம் என்று கரடியாக கத்தினேன். சுவாமி கேட்கவில்லை. பையன் நாகேந்திரம் டவுனுக்கு கிளம்பிவிட்டான். அந்த ஊர் அப்படி பெரிய நகரம் என்று சொல்வதற்கில்லை. உபாத்தியார் வேலை ஏற்றுக்கொள்ள போயிருக்கிறானே. என்ன சம்பளம் என்கிறீர்கள்? 130 ரூபாய். இவனது சட்டைக்கும் துணிக்குமே அந்த டவுனில் அது போதாது. நாகேந்திரத்திலேயும் வீடு கிடைக்கிறது கஷ்டம். பட்டணத்திற்கு மேலே இருக்கிறது. காலேஜுக்கு அரை மைல் தூரத்திலே சுமாராக இருக்கிற ஒரு வீட்டை பிடித்து முன்பணம் 500 ரூபாய் கொடுத்து 700 ரூபாய் வாடகையை பேசி 70 ரூபாய் வாடகை பேசி அமர்த்திவிட்டு வந்தேன். இங்கிருந்து அரிசியும் அனுப்ப பர்மிட் வாங்கினேன். மற்ற சாமான்களையும் அப்போது அனுப்பினால்தான் சௌகரியமாக இருக்கும். என் தாயாருக்கு வயதாகிவிட்டது. கிழப்பிராணன். நகரத்தில் போய் ஏதாவது நேர்ந்து விட்டால் சமயத்திற்கு நான் அருகில் இல்லாமல் இருக்க நேர்ந்துவிடும். இல்லாவிட்டால் என் தாயார் குழந்தை சித்ராவை தனியாக விட்டால் அப்பால் போவது நியாயமில்லை. ஆகவே பிள்ளைக்கு சமைத்து போட என் ஒன்றிவிட்ட சகோதரியை மிகவும் வேண்டிக் கொண்டு இந்த வருஷத்திற்கு மட்டும் என்று அனுப்பியிருக்கிறேன். அத்தையும் மருமகனமாக நகரத்தில் குடுத்தனம் செய்கிறார்கள் என்று நிறுத்தினார் நாயக்கர். மோகனரங்கன் விஷயத்தில் நீர் பட்ட சிரமமெல்லாம் தகும் நாயக்கரே. நான் முகஸ்துதியாக சொல்லவில்லை. உங்கள் பிள்ளை ரொம்பவும் புத்திசாலி என்றார் சுவாமிநாதையர். கவலையினால் ராமசாமி நாயுடுவின் வதனத்தில் லேசானதொரு மகிழ்ச்சி புன்னகை அரும்பி மின்னலை போல் மறைந்தது. 2 வருஷம் உபாத்தியார் வேலை பார்த்துவிட்டு பையன் பௌதிக சாஸ்திரத்திலே ஆராய்ச்சி அடைய மேல் படிப்புக்கு சீமைக்கு போக வேண்டுமாம். ரொம்ப ஆசைப்படுகிறான். அதுக்கு பணத்திற்கு தான் இங்கே வழி இல்லை என்றார் ஏக்கத்துடன். உமது சகோதரன் பாலசுந்தரம் தான் மழையாக பணத்தை குடித்து கொண்டிருக்கிறாரே, கடனாக கொடுத்து உதவ மாட்டாரா என்று வினவினார் டாக்டர். அவளை நான் இந்த ஜென்மத்தில் நீ எதற்கும் பணம் கேட்பதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று திடீரென்று ஆவேசத்துடன் நாயக்கர் கூறியதை கேட்ட டாக்டர் மேலே பேசாது மௌனமானார். 17 வருடங்களுக்கு முன்பு நாயக்கர் மனைவி ஆண்டாள் அம்மாள் பிரசவ ஜன்னி கண்டு இறந்ததும் அவள் நோயாக இருக்கையில் நாயக்கர் மருந்துக்கு பணமின்றி தம்பிக்கு எழுதி கேட்டதும் அவர் இல்லை என்று நிர்தாட்சியமாக மறுத்த பொழுது நாயக்கர் அடைந்த துயரமும் எல்லாம் மின்னலை போன்று மறு வினாடியே அவர் ஞாபகத்திற்கு வருவே பழைய அந்த துன்ப நினைவில் மனம் கசிந்த போன தமது நண்பரின் மனத்தை வேறு நிலையில் ஆழ்த்தும் எண்ணத்துடன், ஆமாம், சித்ராவை கல்யாணம் பற்றி ஏதாவது முயற்சி செய்து வருகிறீர்களா என்று வினவினார் சுவாமிநாதையர். மகளின் பெயரை கேட்டதும் மகிழ்ச்சியுடன் நாயக்கர் வதனம் மறுபடியும் பிரகாசமடைந்தது. செய்திருக்கிறேன் சுவாமி. கைவசம் ஒரு வரன் இருக்கிறது. அநேகமாக முடிந்துவிடும் தருவாயில் இருக்கிறேன். பையன் எங்களுக்கு தூரத்துறவினன் தான். சீமைக்கு சென்று பட்டம் பெற்றவன். நாகேந்திரத்திலே பெட்ரோல் கம்பெனி ஒன்றில் உத்தியோகம் பார்க்கிறான். ஆசை ஒன்றும் அதிகமில்லை. இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் என்றார் சிறிது உற்சாகத்துடன். சித்ராவின் கல்யாணம் சமீபத்தில் நிகழப்போகிறது என்று சொல்கிறீர்கள் என்றார் டாக்டர் சிரித்தபடி. டாக்டர் சுவாமி, இன்னொரு விஷயம், இந்த குழந்தை சித்ரா 17 வயசு ஆகியும் பச்சை குழந்தை சுவாபம் மாறாமலே இருக்கிறாள். பெண் குழந்தை என்ற நினைப்பே அவளுக்கு ஒருபொழுதும் இருப்பதில்லை. ஆண் பிள்ளை போல் மரத்தில் சரசரவென்று ஏறிவிடுகிறாள். முந்தா நாள் பாருங்கள், நம்ம வீட்டு கருப்பு நிற காலை எத்தனை முரட்டு மாடு அது அவிழ்த்து கொண்டு தோட்டத்தை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றது. கட்டையினை கூப்பிட்டு அதை பிடித்து கட்ட சொல்வதற்குள் சித்ரா ஓடிப்போய் துணிச்சலுடன் இறகு கட்டையால் அடித்து அதை இழுத்து கொட்டகையில் பிடித்து கட்டிவிட்டாள். அது குழந்தையை பார்த்து சீர்ன போது என் வயிற்றை கலக்கிவிட்டது. சொன்னாலும் கேட்பதில்லை. ஆண் பிள்ளை போல் துடுக்கும் துஷ்டத்தனமும் இந்த பெண்ணுக்கு ஏன் சுவாமி என்றார் நாயக்கர். ஆனால் அவரது வார்த்தைகளில் தமது மகளின் துணிச்சலான குணத்திலேயும் கூர்மை விளையாட்டுகளிலும் அவர் பெருமைப்படுவது நன்கு தெரிந்தது, நன்கு துணித்தது. கல்யாணமானதும் பாருங்கள், நமது சித்ரா தானா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு மாறிவிடுவாள். கள்ளங்கபடமற்று வளர்ந்த குழந்தை ஆதலால் தான் சிறு பிள்ளைத்தனம் வயதாகியும் அவளை விட்டப்பாடில்லை என்றார் டாக்டர். டாக்டர் வீட்டிற்கு வரும் முன் மனத்தை அமைக்கிய பல கவலைகளும் ஒருங்கே விலகிவிட்டதைப் போன்று ஒரு தெம்பான உணர்ச்சி அடைந்த நாயக்கர் நிம்மதியான மனத்துடன் விடை பெற்று கொண்டு எழுந்தார். தெருக்கோடியிலிருந்து அவரது வீட்டை அடைந்த பொழுது தாழ்வாரத்தில் அவரது அருமை மகள் சித்ரா முருங்கைக்கீரை ஆய்ந்து கொண்டிருந்தாள். அப்பா, கரும்பு பாகில் போட்ட தேங்காயும் ஒரு சட்டி கருப்பஞ்சாரும்
கண்ணையன் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனான். அப்போவே ஆலையை விட்டு கிளம்பி விட்டீர்கள் என்று அவன் சொன்னானே, இத்தனை நேரம் எங்கே போயிருந்தீர்கள் அப்பா என்று கேட்டாள் அவளுடன். இளமையின் துடிப்பும் மகிழ்ச்சியும் பொங்கி நின்ற மகளின் அழகிய வதனத்தை ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்த நாயக்கர், டாக்டர் ஐயாவிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தேன். நேரம் போனதே தெரியவில்லை. ஆமாம், அம்மா எங்கே? சமையலறையில் இருக்காங்களா என்று கேட்டவனும் கயிற்று கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டார். மகனின் பேச்சு குரலை கேட்ட தாயார் கோதையம்மாள் சமையல் கட்டிலிருந்து வெளிப்பட்டாள். மகன் எப்பொழுது வருவான் என்று ஆவலுடன் காத்திருந்தவள் போல் படபடப்புடன், நயனா, அந்த தங்கவேலன் பயலை இனி கண்டால் நீ செம்மையாக 4 பூசை கொடு, நன்றி கெட்ட நாய் பயல் என்று மூச்சு திணற பேசிக்கொண்டு ஆத்திரத்துடன் முற்றத்து தாழ்வாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நாய்க்கருக்கு தூக்கி வாரி போட்டது. தமது தாயார் அப்படி கோபமும் துயரம் படும்படியாக அந்த தங்கவேலன் என்ன செய்தான் என்று ஊகிக்க முடியாதவராய், என்னம்மா நடந்தது, விவரமாக சொல்லுங்கள் என்று வியப்புடன் கேட்டார். சின்ன பசுவின் கன்றுக்குட்டி அவிழ்த்து கொண்டு வாசல் பக்கம் ஓடிவிட்டது. அந்த கடை தெருவிலே தான் நிமிஷத்திற்கு 5 லாரி ஓடுகிறதே. மோட்டாரில் அழகப்பட்டு அது செத்து போய்விடப் போகுதென்று நான் பின்னாலே ஓடினேன். சமயத்துக்கு இங்கே ஒருத்தனும் உதவிக்கு இல்லை. கோயில் கடையண்டை தங்கவேலன் நின்று கொண்டிருந்தான். டேய் தம்பி, கண்ணுக்குட்டியை கொஞ்சம் மறிச்சு பிடிடான்னு சொன்னேன். அடியாத்தே, அவன் என்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை போல முறைச்சி பார்த்ததை பார்க்கணுமே என்று நீட்டி முழுக்கினாள் கிழவி. அப்புறம் என்ற முகத்தை சுழித்தபடி உருமினார் நாயக்கர் சிறிது கோபத்துடன். எனக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. ஏண்டா காலியிலே போகிறவனை முழிக்கிற? உன் வாயில் கொழுக்கட்டையா? சொன்னது காதில் கேட்கலையா? செவிடாயிட்டியா நீ அப்படின்னு சத்தம் போட்டேன். அவ்வளவுதான். அந்த பயல் என்னை கொன்று விடுகிறவன் போல் உழைச்சி பார்த்துட்டு, வாயை முடி கிழவி, அதிகம் பேசினியோ பல்லை உழைச்சிவன், ஜாக்கிரதை அப்படின்னுட்டான். சுற்றி நின்றவர்கள் என்னை பார்த்து கொல்லுன்னு சிரிச்சு விட்டார்கள். நாக்கை பிடுங்கிக்கலாம்னு எனக்கு வெட்கமாக போயிடுத்து. நயனா, அந்த நன்றி கெட்ட பயலுக்கு நீ எத்தனை உதவி பண்ணியிருக்கிறாய்? விசுவாசம் இருந்தால் கொஞ்சமாவது யாரை பார்த்து பேசுகிற வார்த்தை இதனை யோசித்தானா என்று மூச்சு விடாது பொரிந்து கொட்டினாள் ஆத்திரம் தாழாமல் கோதையம்மாள். அப்படியா சொன்னான் என்று கேட்ட நாயக்கரின் முகம் கோபத்தினால் கருத்தது. இருக்கட்டும், அவனை காலையில் பார்த்து கொள்கிறேன் என்று கருவி விட்டு சாப்பிட எழுந்திருந்தார். அன்றிரவு படுக்கையிலே தலை சாய்த்த நாயக்கருக்கு வெகு நேரமாகியும் தூக்கமே வரவில்லை. சினிமாவிலே முன்னால் நடந்த சம்பவம் கதாநாயகனின் மனக்கண் முன் பின் காட்சிகள் வந்து நிற்பது போல் 22 வருஷங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவமும் தொடர்ந்தாற்போல் நடந்த பல விஷயங்களும் நீண்டதொரு கதை போல் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி மறைய ஆரம்பித்தன.